இன்றைக்கி தயிர் சேமியா செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் அணில் சேமியா வாங்கி நல்லா முறித்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு எடுத்து வச்சாச்சு. ஒரு கப்பு வந்து கெட்டி தயிர் கடைஞ்சி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த சேமியாவை தூக்கி போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி போதும். இந்த நல்லா கொதிக்கிற தண்ணியிலே அந்த சேமியா வந்து நமக்கு வெந்துடும். அதனால் ஆஃப் பண்ணிடணும் உடனே. இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு நான் ஃபுல்லாக அந்த சேமியாவை வடித்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற போட்டுடலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் என்னடா ஒடுங்கியிருக்கேன்னு பார்க்காதீங்க, காலையில் கீழே போட்டுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சோடனே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு 2 வரமிளகாய் கிள்ளி விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த தயிரை எடுத்து இந்த நல்லா ஆறின சேமியாவில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது கூட அந்த தாளிப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயிரை கம்மி பண்ணிவிட்டு பால் நிறையா சேர்த்து கிளறி வச்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.